அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் கிறிஸ்தவமும் தமிழும். சென்ற காணொளியில் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக இந்தியா வந்திருந்த மத போதகர்கள் தமிழ் மொழியின் பற்று கொண்டு தமிழுக்காகவே வாழ்ந்தனர் என்று பார்த்தோம். இந்த காணொளியிலும் ராபர்ட் கால்டுவெல் அவர்களின் சமய பணியும் தமிழ் மொழியின் பற்றும் என்ன என்பதை காணலாம். அயர்லாந்தில் பிறந்து ஸ்காட்லாந்தில் தன் இளம் வயது காலத்தை கழித்தார். அங்கு ஆங்கில இலக்கண இலக்கியங்களை நன்கு கற்றறிந்து பின்னர் கவின் கலைக்கல்லூரியில் ஓவியம் பயின்று அதன் மூலம் சமய உணர்வை பெற்றார். 20 வயதில் சமய தொண்டை மேற்கொண்டார். இங்கிலாந்து நாட்டில் சமய தொண்டை பரப்புவதற்காக பல்வேறு மொழிகளை நன்கு கற்றறிந்தார். அதில் தெளிவு பெற்று மொழிநூல் மேதையிடம் கிரேக்க மொழியை உயர்தனி செம்மொழிகளோடு ஒப்பாய்வு செய்து சமய தொண்டர் சங்கம் ஆற்றுப்படுத்த தென் தமிழ்நாட்டின் திருப்பணிக்காக 24 வயதில் கப்பலேறி 4 மாத கப்பல் பயணத்தில் ஆந்திரம் ஆரியம் இரண்டும் கற்று 1838 சென்னை வந்து அடைந்தார். அங்கு இறை பணிக்காக இங்குள்ள தமிழர்களுடன் உரையாடுவதற்காக தமிழை நன்கு கற்ற அவர் தமிழ் மொழியோடு ஒன்றர கலந்து தமிழ் இன்பம் கண்டார். மொழியோடு அவர் கொண்ட ஆர்வத்தினால் நன்கு கற்றறிந்ததனால் மொழி பிரிவுகளை தெரிந்து கொண்டார். தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழர் பண்பாட்டையும் உயிருக்குள் உள்வாங்கி 400 மைல் தூரத்தை நடந்தே கடப்பதென்று பாண்டிய நாட்டுக்கு பயணப்பட்டு சோழ நாடு அடைந்து காவிரியோடு நடந்து சிதம்பரம் மயிலாடுதுறை வழியாக தரங்கம்பாடி சென்றடைந்தார். அங்குள்ள நிலவளம், நீர்வளம், மொழிவளம், பண்பாடு வளத்தை உற்று நன்கு கற்றறிந்தார். திருவரங்கம் புகுந்து நீலகிரியை அடைந்து கோவை வழியே மதுரை அடைந்து பின்னர் பாளையங்கோட்டை சென்றடைந்தார். அங்கு தமிழ் பணி செய்ய ஞானம் உதித்தது அவருக்கு. திராவிட மொழியியலின் தந்தை என்று ராபர்ட் கால்டுவெல் அழைக்கப்படுகிறார். இவர் திருக்குறளையும் சீவக சிந்தாமணியையும் நன்னூலையும் நன்கு கற்றறிந்தார். 50 ஆண்டு காலம் மதப்பணியுடன் சேர்ந்து தமிழ் பணியும் செய்தார். இவர் ஆங்கில மொழியில் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் 1856 எழுதிய மிக மிக முக்கிய படைப்பாகும். கால்டுவெல் இந்த ஒப்பிலக்கணத்தை இந்தியவியலின் ஆய்வின் ஒரு பகுதியாக நிகழ்த்தினார். தென்னிந்திய மொழிகளான தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு ஆகிய மொழிகளை ஆராய்ந்த கால்டுவெல் அவற்றிற்கு ஒரு பொதுவான இலக்கண அமைப்பு இருப்பதை உணர்ந்தார். அவை சமஸ்கிருத சொற்களஞ்சியம், சமஸ்கிருத இலக்கணம் ஆகியவற்றின் துணையின்றி தனித்தியங்கும் இயல்பு கொண்டவையாக இருப்பதால் இவை முற்றிலும் வேறு மொழி குடும்பம் என்பது அவருடைய கருத்து. இந்த மொழிகளை அவர் திராவிட மொழிகள் என்றார். 1856 ஆண்டு காம்பரேட்டிவ் கிராமர் ஆஃப் த திராவிடியன் ஆஃப் சவுத் இந்தியன் ஃபேமிலி லாங்குவேஜ் என்ற ஆங்கில நூலை எழுதினார்.
இந்நூல் உலக அளவில் மொழியியல் ஆய்வுக்கு பெரிதும் துணை செய்யும் நூலாக இருக்கிறது. இந்நூலுக்காக அவர் படித்த கிளாஸ்கோ பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று அழைக்கப்படும் இந்நூலின் தமிழ் வடிவ பெயர் திராவிட அல்லது தென்னிந்திய மொழி குடும்பங்களின் ஒப்பிலக்கணம் என்று அழைக்கப்பட்டது. அந்த நூலின் மூலம் இந்திய மொழிகளில் திராவிட மொழி குடும்பம் தனித்து இயங்கும் ஒரு அமைப்பு என்ற கருத்தை நிலைநிறுத்தினார். திராவிட எனும் சொல்லை சிற்ப தாந்திரீக மரபில் இருந்து எடுத்துக்கொண்டார். திராவிடம் என்பது ஒரு இனமாக இருக்கலாம் என்ற ஊகத்தை அவர் முன்வைத்தார். அந்த ஊகத்தை உடனடியாக ஒரு கோட்பாடாக செயல்படுத்தினார். பின்னர் திராவிட இயக்கம் இதன் மூலம் உருவானது. அவரிடமிருந்தே திராவிடவியல் ஆய்வுகள் தொடங்குகின்றன. கால்டுவெல் முன்வைத்த திராவிட மொழிக் கொள்கை பின்னர் பெரிதாக பேசப்பட்டது. தமிழ் மொழி குடும்பம் இருப்பது பற்றி கண்டுபிடித்து இவரல்ல என்றாலும் அதற்கான சான்றுகளை ஒருங்கிணைத்து அக்கருதுகோளை முதன்மைப்படுத்தியவர் என்ற பெருமைக்குரியவர் கால்டுவெல். தமிழரை வடமொழியாளர் திராவிடர் என்று அழைத்தனர். குமரி கண்டத்தை கடல் கொண்ட பொழுது இவருள் சில பகுதியினர் கடல் வழியாகவும் நில வழியாகவும் பெலுசிஸ்தான், மெசபடோமியா போன்ற வடமேற்கு ஆசிய நாடுகளில் சென்று வாழ்ந்தனர் என்பது கால்டுவெல்லின் கருத்தாக இருந்தது. இதுபோக பல வரலாற்று ஆய்வு நூல்களையும் எழுதியுள்ளார். திருநெல்வேலி சரிதம் என்ற நூலையும் அவர் எழுதியது சிறப்புமிக்கதாக போற்றப்படுகிறது. இவ்வாறு தமிழ் பணிக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தார் என்பது பெருமைக்குரிய விஷயமாக இருந்தது. நன்றி, வணக்கம்.